ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கே செம்ம மழை. ஸோ ஓகேவா, செம்ம மழை. நாங்கள் காலேஜ்லேருந்து எப்படி ஹாஸ்டல் போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு, காலேஜ் பஸ், அதில் தான் போனோம். ஸோ அப்படியே அதுக்கு சூடாக டீயும் ஸ்ப்ரவுட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்ப்ரவுட்ஸ்ன்ட்டு பாருங்கள், பச்சை பயிறு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து படித்தேன். ஸோ வந்தோடனே செம்ம தூக்கம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன் நான். ஸோ ஒரு 12:30 மணிக்கு அப்படி விட்டாங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் போகிறதுக்கு 1 மணி அப்படி ஆகிடும். ஸோ தூங்கிட்டு ஒரு சாயந்தரமாக தான் எந்திரிச்சு அப்புறமா தான் படிக்க ஆரம்பிப்பேன். எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, நான் தான் ஒரு 5 மணிக்கெலாம் இருந்துச்சு. சரி ஓகே, படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலி இது ஈவினிங். ஸோ உட்காந்து கொஞ்சம் அதாவது அப்படியே இதுதான் படிச்சுட்ருந்தேன், அது பேர் பைத்தான் படிச்சுட்ருந்தேன். ஆளாளுக்கு தூங்கிட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைட்லலாம் சில பேர் படிப்பாங்க, எனக்கு வந்து நைட் ஒரு 10-11 மேலே படித்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி தூங்க மாட்டேன் சீக்கிரமாக, பட் நைட்டில் வந்து படிக்க தோணாது. அதனால் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சிலபஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தி அலாரம்லாம் வச்சுருக்கா எழுப்பணுன்ட்டு. ஆனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு படிச்சுட்ருப்பேன். ஏன்னா எங்கள் ரூமில் ஒரு 5 மணிக்குலாம் அவ்வளோ அலாரம் வரும். அதுக்கப்புறம் அவளை எழுப்பிட்டு இருந்தேன். ஏய் ஏய் படி, எந்திரிச்சு 5 o'clock ஆகிடுச்சு, படி பைத்தியம். ஒரு 2 தடவை தான் எழுப்புவேன், அதுக்கப்புறம்லாம் எழுப்புறதில்ல. நானே உட்காந்து அவ்வளோ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாடல் எக்ஸாம்ன்றதுனால 5 லெசனுமே கவர் பண்ணணும். ஸோ 5 சாப்டருமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு 5th லெசன் தான் கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இந்த ஃபைல்ஸு, பாண்டாஸ், நம்பை, அதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. மீதி எல்லாமே பார்த்துட்டு ஓரளவுக்கு தெரியும். ஸோ பட் இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஆக்சுவலி இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செம்மில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பைத்தான் இருக்கும். ஸோ சும்மா ஒரு பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ன குரூப் எடுத்தாலுமே உங்களுக்கு பைத்தான் வந்து மஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட் செம்மில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செம்மில் கன்ஃபார்ம் உங்களுக்கு பைத்தான் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே படிச்சுட்டு நான் நைட்டு தூங்கிட்டேன். காலையில் அப்படி அதெல்லாம் அப்படிதான். What about my cup? You bought yourself. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா அது எப்படி எகிரிப்பிச்சு வருமா? கொடுங்க. ஆமா, எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் தெரியுமா? See this girl. இரு அப்படியே போடுவேன் யூடியூப்ல. நான் தான் சொல்றேனே, இப்படிதான் இருப்பீங்க. உடனே எக்ஸ்பிரஷனை மாத்திரம் பாரு. இங்க பாரு, ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு. இல்ல அவ சரியான எக்ஸாம்ல கேட்பாங்க அதானே. நாளைக்கு எக்ஸாம் இல்லடி, இன்னைக்கு தான் எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம் தான். ஆனா இன்னைக்கு தான் எக்ஸாம். நான் நாளைக்கிட்டே சொன்னேன். நீங்க உட்காந்து குடிச்சு அப்புறம் பெட்டுக்கு போ. நான் 2 மார்க்ஸ் பார்க்கணும். 2 மார்க்ஸ் அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்து படித்து அரைகுறையாக குளிச்சு அது மாதிரி ரெடி ஆகியாச்சு. ஸோ ஆக்சுவலி 15 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்து ரெடி ஆகிடுவோம். லைக் குளித்து ஷாலில் பின் குத்தி தலைவாரி பவுடர் அடிக்கிறதுக்கு we just take 15 minutes. அவ்வளோதான். 7:30 போவோம், 7:45 கிளம்பிடுவோம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப 8 ஆகிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் டெய்லி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு ரொட்டீன் லைஃப். இதுதான் கொஷின் பேப்பர். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா புரியுமான்னு தெரியல, எனக்கே புரியாது, உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நல்லா அதை எழுதியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி மாடல் எக்ஸாம்னு சொல்லியிருப்பேன், அது மாடல் எக்ஸாம் இல்லை, மிட் செம் எக்ஸாம். அது அப்படி தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டோடதும் பிடிங்கி அவள்தோ சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சாச்சு.
பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டேன். இப்படி தான் வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, படிக்கிறது, ஃபோன் பார்க்க கூட எனக்குலாம் நேரம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், செம்மையாக தூங்கிடுவேன். ஆனால் வந்த உடனே செம்மையாக தூக்கம் வரும். ஏன்னா நைட்டு நிறைய படிப்போம்ல, அதனால். அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங் மறுநாள் வந்து எனக்கு எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து உட்காந்து சி ப்ரோக்ராமிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சி ப்ரோக்ராமிங் தான் பார்த்துட்ருந்தேன். இது என்ன விலாகு என்னன்னே தெரியல, எங்கெங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கேயோ முடியுது. பட் ஏதோ கிளிப்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஓகே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வீடியோஸே அதிகமாக போடுறதில்ல. ஸோ அதனால தான். சி ப்ரோக்ராமிங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வேறு என்ன ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ எடுத்ததே 1 மாதம் மேலே ஆகுது, எடிட் பண்ணதுக்கு 1 மாதம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து மாடல் முடிஞ்சு செம்மு அந்த டைமில் தான் நான் ஆக்சுவலி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ சோம்பேறியாக இருந்திருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலி சோம்பேறி இல்லை, டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா பேக் டு பேக் எக்ஸாம் மாடல் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனாலேயே வந்து என்னால் சரியாக வீடியோஸ் எடுத்தாலுமே அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ கிளாஸ் ஒர்க் நோட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் கிளாஸ் ஒர்க் நோட்டை அது எதுக்கு இருக்குன்ட்டே தெரியாது. அதை பார்த்து நான் படிக்கவே மாட்டேன். எப்போவுமே வந்து புக்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லை ChatGPT, மெட்டா ஏஐ, அவ்வளோதான். இல்லைனா வந்து வேறு செக்ஷன் நோட் வாங்கி படிப்பேன். என் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு சத்தியமாக புரியாது, அதனால் நான் படிக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கும், பட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, அதில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது 1, 2 வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.